ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் பிரியாணி, சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாமே அரைச்சி தான் செய்ய போகிறோம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 2 பிரியாணி இலை, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வாசனை வந்ததுக்கப்புறமா சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், சின்னதாக ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள பெரிய வெங்காயத்தை கொரப்பாக அரைச்சிருக்கோம். அந்த அரைச்ச விழுதை சேர்த்து நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக நிறம் மாறிடுச்சு. இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டுனுடைய பச்சை வாசனை நீங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். காரத்தேவைக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து மசாலாவுடைய பச்சை வாசனை போக வறுத்து விட்டுக்கலாம். மசாலா அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ மசாலா, வெங்காயம் எல்லாமே நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளியினுடைய பச்சை வாசனையும் நீங்கி நல்ல தொக்கு மாதிரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் மஷ்ரூம் கொஞ்சம் மெலிசான துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன். 100 கிராம் அளவுக்கு இருக்குது. மஷ்ரூம் சேர்த்துனதுக்கப்புறமா மசாலா நல்லா மஷ்ரூமில் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சோம் அப்படின்னா எந்த அளவுக்கு தண்ணி மஷ்ரூம் விடுதுன்னு தெரியும். அதுக்கப்புறமா நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துக்கலாம். இந்த மசாலா தோசை, இட்லியை விட சப்பாத்தி, பரோட்டா, ரொட்டி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம பெரிய வெங்காயம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால லேசான ஒரு இனிப்பு சுவையோடு இருக்கும். மஷ்ரூம் இந்த அளவுக்கு தான் தண்ணி விட்டுது. அதனால் நல்லா மஷ்ரூம் வேகிறதுக்கு, அதே மாதிரி கிரேவி கிடைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே சூப்பரான மஷ்ரூம் மசாலா நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நம்மளுடைய மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கசூரி மேத்தி கையில் நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக இருந்ததா சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.